வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நாவடக்கம் தேவை, இல்லைனா இப்படி தான் கலாய்ப்போம். இந்த செய்தியுடன் நாம் லீமா ரோஸ் அவர்களுடைய சதி திட்டம், அம்பலப்படுத்தின மாரிதாசு, இவை இரண்டையும் நாம் விரிவாக பார்த்துடலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதோட இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்காக அவர் பேசின பேச்சுக்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் செம வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது, பெரிய கண்டனங்களை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அப்படி என்ன தப்பாக பேசிட்டாரு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு அவர் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு உடைச்சி பேசுறேன். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. நம்முடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, விவசாயத்தை விட ஒரு விளையாட்டு வீரன் ரொம்பவே கஷ்டப்படுறான், விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை ரொம்பவே கஷ்டம். 5 மணிக்கு எழுந்து 3 மணி நேரம் கடுமையாக பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விவசாயியை பொறுத்த வரைக்கும் 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கக்கூடாது. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் தெரியுமா? கிட்டத்தட்ட 3 மணிக்காவது எழுந்தால் மட்டும்தான் விவசாயத்தை மறுநாள் நைட்டு 8 மணிக்குள்ளாவது முடிக்க முடியும். அந்த அளவுக்கு நிலத்திலேயே உழைக்கணும். சரி, விவசாயத்துறை எந்த அளவுக்கு கஷ்டமானது அப்படின்றத நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு சொல்லாமா? ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய தாயார் தற்கொலை செய்து கொண்டதாக அவரே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்பதற்காக அமைச்சர் தந்த விளக்கம் இன்னும் யூடியூப்ல தான் இருக்குது, நீங்கள் ஒன்றா போய் பாருங்க. அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். அந்த குடும்பத்தில் அவங்க அம்மாவால் வாழவே முடியலையா. ஒரு விவசாயியுடன் எப்படி வாழறது அப்படின்னு தற்கொலை பண்ணி கொண்டார்களாம். எவ்வளோ கஷ்டமாக விவசாயம் இருந்தால் அவங்க அம்மாவே தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்போ அமைச்சருக்கு சொல்கிறேன், விவசாய குடும்பத்திலையும் வாழ முடியாது, விவசாயியாகவும் வாழ முடியாது, அவ்வளோ கஷ்டம். பாரம்பரியமாக விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் ஒருத்தர் விவசாயியாக இருக்க முடியும். ஒருத்தன் திடீர்னு விளையாட்டு வீரனாக மாறிடலாம், டாக்டராக மாறிடலாம், என்ஜினியராக மாறிடலாம். ஆனால் திடீர்னு ஒருத்தன் விவசாயியாக மாறவே முடியாது. அவ்வளோ கஷ்டம் விவசாயத்தில். விவசாயி என்றைக்குமே லாபம் பார்க்க முடியாது. அது சிறு விவசாயியாக இருக்கலாம், குறு விவசாயியாக இருக்கலாம், பெரு விவசாயியாக இருக்கலாம். விவசாயின்னு ஒருத்தர் இருந்தானா என்றைக்குமே லாபம் பார்க்க முடியாது. லாபம் பார்க்காத ஒரு தொழிலை ஒருத்தன் செய்கிறான்னா அந்த தொழில் எவ்வளோ கஷ்டமானதாக இருக்கும். இல்லை, அந்த தொழிலை எவ்வளோ நேசிக்கணும். அதனால் நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பேசுகின்ற போது கொஞ்சம் கவனமாக பேசும். இந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேட்டி கட்ட மாட்டான், நல்ல சட்டை போட மாட்டான். ஆனால் ஊரெல்லாம் நல்ல வேட்டி சட்டை போகிறதுக்காக பருத்தியை விளைவிப்பான். அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்றானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஊரெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் என்பதற்காக அவன் அரிசியோ கோதுமையோ எல்லாவற்றையும் விளைவிச்சு கொடுப்பான். அதனால் விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை கஷ்டம்னு நம்ம அமைச்சர் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் ஒரு துறையை விட இன்னொரு துறை எந்த அளவிலும் மிஞ்சியது கிடையாது. அதனால் விவசாயத்தை விட கஷ்டமானது விளையாட்டுத்துறை என்று விளையாட்டு வீரனே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? விளையாட்டில் இப்படி செய்யணும், இப்படி போகணும் அப்படின்ட்டு ஒரு வரமுறை இருக்குது. ஆனால் விவசாயத்தில் அப்படி இல்லவே இல்லை. நாமளாக கற்றுக்கணும், நாமளாக விழணும், நாமளாக எழுந்திருக்கணும். அதனால் விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமே விவசாயத்தினுடைய அருமை பெருமை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் தலைவர் வாக்குறுதி கொடுத்து விவசாயிகளை ஏமாத்தினார் பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒன்றுமே தெரியாமல் விளையாட்டுத்துறையை விட விவசாயம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு அடிச்சு விட்டு போவாதீங்க. உண்மையாகவே உங்களுடைய தலைவருக்கு இல்லை உங்கள் முதலமைச்சருக்கு விவசாயத்தை பற்றியோ விவசாயிகளுடைய கஷ்டத்தை பற்றியோ தெரிந்திருந்தா வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்க மாட்டாரு. 5 ஏக்கராக்கு உள்ள யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த முழு கடனும் தள்ளுபடி பண்ணுறதானே சொன்னீங்க. ஆனால் தள்ளுபடி பண்ணீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, விவசாயி வேலையை மட்டும்தான் பார்ப்பான், அவன் ஒன்றா சேர போகிறதில்லை. விவசாய சங்கங்கள் ஒன்றா சேர்ந்து போராடும், ஆனால் எந்த விவசாயியும் களத்துக்கு வரமாட்டான். நீங்கள் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம், குறை தீர்ப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. எந்த விவசாயியும் அந்த குறை தீர்ப்பு கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன் தெரியுமா? எந்த அதிகாரியும் விவசாய பிரச்சனையை முழுமையாக தீர்த்திட முடியாது.
எந்த அரசாங்கமும் வந்து ஒரு விவசாய பிரச்சனையை முழுமையா தீர்த்து வைத்திட முடியாது. ஏங்க, அவன் உழைத்து அவன் விளைவித்த பொருளுக்கு அவனே விளை வைக்க முடியாத போது அப்புறம் விவசாயி யார்கிட்ட தன்னுடைய குறைய சொல்லி என்ன பிரச்சனை தீர்த்துட முடியும்? அதனால எல்லாரும் விவசாயத்தை பத்தி பேசுவாங்க, ஆனா யாரும் விவசாயியாக வாழவே முடியாது. இது தெரிந்து கொள்ளாம விவசாயத்தை விட விவசாயத்துறை ரொம்ப கஷ்டம்னு நம்ம அமைச்சர் பேசுனது கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. ஒரு விவசாயியா இருந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், நம்முடைய ஆதவ அமைச்சரை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவர புலி, எந்த புள்ளி விவரங்கள் வேண்டுமானாலும் சொல்லுவார். அரசியல் களத்தில் சாணிக்கர் என்று அறியப்படுகின்றார். அடுத்தவன் கட்சியை உடைப்பது மட்டும்தான் அவருக்கு வேலையாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு மக்கள் படுகின்ற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சுமா? போய் எக்ஸ்தலத்தை பார்த்தா, இன்ஸ்டாகிராமை பார்த்தா ரபடிசம் தான் பெருகி இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெட்டு, எங்கே பார்த்தாலும் கொலை. அதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்குதா, அல்ல நோக்கம் இருக்குதா, சமுதாய தொண்டு இருக்குதா? எதுவுமே தெரில. நெல்லை மற்றும் தென்காசி போற வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி இருக்கிறாங்க. அந்த சிறார்களை ட்ரோன்கள் மூலமாக கண்டறிந்து காவல்துறை பிடிச்சிருக்காங்க. ஆனா இதே விஜய் அவர்கள் தான் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது குற்றங்கள் நடந்து விட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பது திறமையான முதலமைச்சருக்கு அழகில்ல. குற்றங்கள் நடைபெறாததுக்கு முன்பாகவே குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தடுக்க முடியும். ஜெயலலிதா ஆட்சியில வந்து குற்றங்கள் பெருகின்ற பொழுது சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிப்பாங்க, சமூக வலைதளத்தை கண்காணிப்பாங்க. இல்ல சமூக வலைதளத்துல என்ன மாதிரி செய்திகளை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் கிட்ட சொல்லி சமூக வலைதளத்துல என்ன செய்திகளை தேடுறாங்களோ அவங்களையெல்லாம் கண்காணித்து கொண்டு வந்தார்கள். அதனால தான் அதிமுக ஆட்சியில் வந்து குற்றங்கள் குறைந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் வெட்டி இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 8 சிறார்களை கைது பண்ணியிருக்காங்களா? அவங்க இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நிகழ்த்தல. 28ஆம் தேதி மணிகண்டன் என்ற ஒரு நபர் நடந்து வர்றாரு. அவரை மடைக்கு பணம் கேட்டு அவங்கள வெட்டியிருக்காங்க. பிறகு சிற்ப கூடத்தில் இறங்கி அங்கேயும் போய் பணத்தை தேடி இருக்காங்க. எல்லா கருவிகளை உடைச்சு போட்டு சிற்பங்களை உடைச்சு போட்டு வெளியேறியிருக்காங்க. 29ஆம் தேதி போற வரவங்கள வெட்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு கல்யாண விழாவில் கலந்துட்டு இருக்காங்க. பேனர் வைக்கிற விஷயத்துல மீண்டும் அந்த வெட்டுகின்ற கும்பல் அவங்களுடைய வன்முறையை அரங்கேற்றி இருக்குது. எப்பா சாமி, இது என்ன ஆட்சியா இல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய நாடகமா? ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சொல்றாங்க ரியல் ஆட்சி நடத்துங்க, ரீல் ஆட்சி நடத்தாதீங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்து இன்னும் ரீல்லே இருக்குது. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கட்சியை உடைப்பதற்கு கால அவகாசம் எடுத்துக்கிட்டீங்களா? மற்றவங்க விலை பேசி விலைக்கு வாங்கி ஆதரவு பெருக்குவதற்கு கால அவகாசம் எடுத்துக்கிட்டீங்களா? அதான் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாராமே, திமுக கிட்டே வேலை பார்த்தவராமே, அவருக்கு ஆட்சி அதிகாரங்களை பற்றி நல்லா தெரியுமாமே. அவ்வளோ அனுபவசாலியை வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் வந்து கால அவகாசம் கேட்டுருக்கீங்க? அதான் நம்முடைய செங்கோட்டை இருக்கிறாரு, அவரை விட சாணிக்கரே இல்லை என்று சொல்லுவீங்களே. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக இருந்தவன்னு சொல்லுவாங்களே. இப்படி அனுபவசாலிகள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால சின்ன பெண்கள், வயதானவர்கள், ஏன் இன்னைக்கு சேலத்தில் மகளை வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எதிராகவே அவங்க அப்பாவை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. பொண்ணு பார்க்க மறுக்குது. உங்க ஒப்பனை வெட்டத்தை நீ பார்க்கணும்னு சொல்லி வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பார்த்துருக்க முடியுமா? அதோட இங்க தாம்பரம் தான் நினைக்கிறேன், உங்க மாவட்ட செயலாளர் பண்ணது இணையத்துல செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. பொக்லைன் ஆபரேட்டரை கத்தியால வெட்ட போறாரு. எறா அந்த கத்திங்கிறாரு, கழுத்தை பிடிச்சி இழுத்து சும்மா பளிர் நடிக்கிறாரு. நீங்க அவரை கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க ஆளுங்க வந்து பெண்ணை பலாத்காரம் பண்றதுல இருந்து, திருடுதல்ல இருந்து, என் கோயிலை இடிக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வைரல் ஆகி கொண்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பூசாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து விட்டாராம். அதை பெருமையா பேசுறாரு. எந்த சாதி எந்த மதம் என்று பார்க்க மாட்டேன், நான் தப்பு செஞ்சா தப்பு செஞ்சவன் ஒரு குற்றவாளியா பார்த்து தான் நடவடிக்கை எடுப்பேன். நான் வந்து சாதிலாம் பார்க்க மாட்டேன். நேற்று வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, ஏன்னா ஐயர் 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கதறினீங்க. ஆனா இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தா கோயில் அர்ச்சகர்கள் என்ன உன்னுடைய கையாலா அவங்கள பழிவாங்க பாக்குறீங்களா அப்படின்னு திடீர்னு திட்டுறீங்களாப்பா அப்படின்னு திமுக காரன் கிட்ட வந்து எரிந்து விழுந்து இருக்கின்றார். சரி, திமுக காரன் உன்னை கூட சொல்றான், நீ அவனை குற்றம் சொல்ற அமைச்சரே. ஆனால் இன்னைக்கு வைகாசி விசாகம் திருச்செந்தூர்ல போதிய ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தீங்களா? அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல போதிய ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தீங்களா? எத்தனை பேர் மயக்கம் அடைந்தாங்க தெரியுமா? 90க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கம் அடைந்தார்கள். திருச்செந்தூர்ல 2 பேருடைய கால் உடைஞ்சிருக்குது. இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? பக்ரீத் பண்டிகைக்கு ஊருக்கு போவாங்கன்னு தெரியும், சரியா பேருந்து வசதியை ஏற்பாடு பண்ணி தரதில்லை. கடந்த காலத்துல உங்க தலைவர் இதெல்லாம் குற்றச்சாட்டு வச்சார். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? அதனால தவேக்கால் இருக்கிறவங்க பேச கத்துக்கிட்டாங்க.
தவேக்கால இருக்கிறவங்க இன்னும் திமுக ஆட்சியை குறை சொல்லிட்டு திரியிறாங்க. தங்களுக்கு பொறுப்பு இருக்குது என்பதை உணரவே இல்லை. ஆகுன்னா விவசாயம் கஷ்டம்லாம் கிடையாது, விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாரு. இதில் தப்பு கிடையாது. அவர் பார்த்த வரைக்கும் விளையாட்டு தான் கஷ்டம். ஏன்னா அவர் விவசாயத்துக்கு போனதும் இல்லை, விவசாயம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. அரிசி எந்த மரத்தில் விளையுது அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு, இல்லை எந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் அரிசியை உருவாக்குது அப்படின்னு கேட்டாலும் கேட்பார். நம்ம அமைச்சருக்கு அந்த அளவுக்கு தான் விவசாயத்தை பற்றியான அனுபவம் இருக்கு. உண்மையாகவே விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பாருங்க, கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றி விவசாயிகளுடைய வழித்துல பாலை வாத்திருப்பாரு. சரி பரவாயில்ல. இப்ப லீமா ரோஸ் விஷயத்துக்கு வருவோம். லீமா ரோஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நானா ஏன் அதிமுக உடைச்சேன், நானா அதிமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை தவேக அழைச்சிட்டு போனேன், நானா ஆதரவளிக்க சொன்னேன், ஏன் பொய்ய சொல்றீங்க, வாடகை வாய்கள் என் மீது தவறான செய்தியை பரப்பிட்டே இருக்காங்க, ரெட்டலையில நின்று நான் ஜெயிச்சதை எனக்கு பெருமையா கருதுகின்றேன், மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வருவையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னாலாம் கட்சி உடையல, நான் கட்சி உடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படல, என்னால தவேக்காவுக்கு ஆதரவளிக்கல, பழி சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை தந்திருக்காங்க லீமா ரோஸ். இதுல மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லீமா ரோஸ் அவர்கள் மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம், மீண்டும் எடப்பாடியாரை ஏமாத்த போறாங்க. நான் பணம் தரேன், இடைத்தேர்தலில் நின்று மொத்த தொகுதியில் தோத்துப்போ, இப்பதான் ஒரு பிளவு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது, மீண்டும் இடைத்தேர்தலில் நின்று அதிமுக ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் என்று லீமா ரோஸ் நினைக்கிறாங்க. அதனாலதான் திடீர்னு மௌனமா இருந்தவங்க, என்னால அதிமுக உடையலப்பா, நான் யாரையும் தவேக்காவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று காசுலாம் கொடுக்கலப்பா அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்கின்றார்கள். எடப்பாடிக்கு வலை விரிக்கிறாங்க, பொறியில சிக்கிடக்கூடாது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் யார் யாரையோ காசு கொடுத்து தவேக்காவுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க, பதவி ராஜினாமா பண்ண சொல்றாங்க. ஏன் அவங்க மாமியார அழைச்சிக்கிட்டு போலாம்ல, அவங்களுக்கு காசே கொடுக்க தேவையில்லையா, பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க நீங்க வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு நம்முடைய ஆதவ அர்ஜுனா அழைச்சிட்டு போலாம்ல, ஏன் அவங்க மாமியார தவேக்காவுக்கு அழைச்சிட்டு போல அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, வேலுமணி அவர்களையும் நம்பக்கூடாது. தவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சிங்கல்ல, அந்த ஆதரவை நீங்க திரும்ப பெறுவீங்களா என்று கேட்கும்போது எஸ்பி வேலுமணி அதை பற்றி பதில் சொல்லாம இந்த கேள்வி வேண்டாமே என்று தவிர்த்து விடுகின்றார். அதனால தவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சு இன்னைக்கு அதிமுக திரும்பி இருக்கான் பாரு, அவனையும் நம்பக்கூடாது, காலவாரி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீமா ரோஸ் நிச்சயமாக யாரெல்லாம் தவேக்கா ஆதரவளிச்சாங்களோ அவங்க கூட தொடர்பில் தான் இருக்காங்க. எப்போதும் தவேக்கா நேசம்தான், இங்கிருந்து போன அத்தனை எம்எல்ஏக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது, அவங்க முழுசா நம்ப வேணாம் அப்படின்னு லீமா ரோஸ் அவர்களுடைய திட்டத்தை நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கின்றார்கள். லீமா ரோஸ்லாம் அவ்வளோ நல்லவங்க கிடையாது, எஸ்பி வேலுமணியும் சரி அவங்க கூட போனவங்கலாம் அவ்வளோ கட்சி விசுவாசமானவர்களும் கிடையாது. அது நமக்கு தெரியும், எடப்பாடிக்கு மட்டும் தெரியாது போயிடுமா. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்க. நன்றி.